உங்க அம்மா எங்க வெளியில போயிட்டாங்களா? பார்த்துக்கிட்டியா? வசனம் தான். கமான் கமான் கமான். எங்க உங்க அம்மா? டேய் டேய் மானகட்டவன், டேய் ஆளைய போறேன். இந்த பிள்ளைய லவ் பண்றடா நீ. என்ன அவங்க ஆட்டாவை லவ் பண்ற? அவங்க ஆட்டாவை கள்ள விஷயம் மாதிரி இருக்க. ஏய் எங்க உங்க அம்மா இல்லையா? எங்க போயிருக்காங்க? அப்படி லவ்லி வேணும்டா. கமான் நீ முதல்ல நின்னு உன் ஹெட்லைட்டை காட்டுறா. ஆமா அப்பதான் பேருக்கு பல்லுன்னு வரும். நடிகர் சிவாஜி கணேசன் மயிறு துணிகிறாரு. வெங்காயம் சார் சார் கதாநாயகன் சார். அவர் வந்து கேட்ட உடனே உனக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுது. நீ வெட்கப்படணும். ஆமா உனக்கு புதுசு சொல்லி தரும்ல. சார் இந்த ஆரம் புரியுது. அவங்க வெளியில போயிட்டாங்க. ஐயோ கேள்வி எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா பாத்துக்கிட்டியாமா? ஹலோ இது எவ்வளவு மேல இருறாங்க. கதாநாயகி மாதிரி தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல அவசரத்துக்கு ஒண்ணு கடிக்க போறான். பொம்பளை தூக்கிட்டு போவான். நடிக்குது வேற லட்சம். இல்ல நீங்க எவ்வளவு தூரம் தூக்குறீங்கன்னு பாக்கணும்ல. அவங்க எங்க பண்ணிட்டு இல்ல. ஐயோ நீங்க இப்படி பாக்காதீங்க. எனக்கு வந்து வெக்கமா வருது. எனக்கு இப்ப ஒரு டவுட் வருது. உங்க ரெண்டு பேர்ல யாரு இப்ப டைரக்டர்? பணம் போட்டிருக்காங்க. டேய் நான் இந்த படத்துக்கு டைரக்டர். நான் சப்பி போட்ட மாங்கொட்டையிட்ட திரும்ப நீ குடிச்சு சப்பணும். முன்னாடியே முயற்சி பண்ணாது. நீடாம கொட்ட அவர் சப்பனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாம யாரு கொட்டே அப்படின்னு கேட்கலக்கா. நமக்கு சிரமமா தெரியுது. சரி கற்பனை சின்ன எதுவும் இருக்கா படத்துல? சபாஷ். அப்ப நீங்க கதாநாயகன் நடிக்கிறேன் இல்ல நான் நடிக்கிறீங்க. வெரி குட் சார். நீங்க இந்த பிள்ளைய காதல் பண்றீங்க. ஆனா இந்த பிள்ளை உங்களை திரும்பி கூட பாக்க உங்களுக்கு பாருங்க. ஒரு நாள் நீங்க என்ன பண்றீங்க? இந்த பிள்ளை மேல இருக்கக்கூடிய லவ் காரணமா ஃபுல்லா தண்ணியை போட்டுட்டு இந்த பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி வருவீங்க. உண்மைதான் சார் உண்மைதான். வந்து நின்று என்ன பண்ணுவீங்க? அவங்க வீட்டுக்கு கதவு பூட்டி கிடக்கு. ஓங்கி வெட்டிக்கிட்டு அந்த கதவை டமால் கதவு ரெண்டா உடையுது. இவங்க ஆத்தா இந்த ஆமா இந்த ஆத்தா இந்த பிள்ளைக்கு பழைய பாவாடையை பொத்திக்கிட்டு படுத்து கிடக்கு. உன் போதைக்கு இந்த பிள்ளை படுத்திருக்க மாதிரி தெரியுது. நீ அவங்க ஆத்தால போய் கற்பழிச்சிடுற. அது அப்போட செத்து போயிருக்கு. உன்னைய குடிச்சு உள்ள வச்சுக்காங்க. கோச்சிக்க மாட்டேன். அவங்க அம்மா சுமாரா இருக்குங்களா சார்? இது வந்து என்ன தெரியும் சார்? என்ன தெரியுது? அது கூட கிடைக்கலையே. அதனால ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இதெல்லாம் வேணாம்டா. நல்ல ஓரளவுக்கு நடிக்கிற. சரிங்க. உனக்கு ஆட தெரியுமா? ஆட தெரியுமே. அடுத்து உனக்கு ஆட்டத்தில் டெஸ்ட் வைக்கிறேன். என்ன டெஸ்ட்? ஆமா அதுல நீ பாஸ் ஆயிட்ட. பாஸ் ஆயிட்டீங்களா? கண்டிப்பா உன்னை போறேன்டா கண்ணே. எங்க? ஆஹா
ஏன்டா அப்படி படுத்துறீங்க? ஏங்க நீங்க இப்படி பண்றீங்க? ஏன் ஒட்டிட்டீங்களா? நீங்க எல்லாத்தையும் ஒட்டுனீங்க. யாரை ஒட்டுனேன்? டான்ஸ் காரணம். டான்ஸ்கார பாப்பாவை தானடா ஒட்டுனேன். ஆமா. உன் வப்பாட்டியாவை போட்டு அமுக்கினேன். ஹலோ ஹலோ, வப்பாட்டினா ஆத்துல போறதுனே, இது அப்படி இல்ல, பொண்டாட்டி. அப்ப பழைய அப்பாட்டி இருக்கு, புது அப்பாட்டி வந்த வந்த மாறிட புள்ளி வந்த அந்த பிள்ளைக்கு மூட உண்டாக்கிட்டு அதுக்கு அவருமே அங்க குத்திட்டு இருக்காரு. நான் யார்கிட்ட குத்திட்டு இருக்கேன்? கொண்டு மேல கொண்டா போட்டு கொண்டு கொண்டா புடி உஞ்சா போச்சு. மாடு புடி மாடு, மாடு புரி வீரருக்கு பரிசு. மாட்டாக எங்கிட்ட ஓட்டுறது, நம்ம தான் ஓடிட்டோம். கொண்டம் மேல கொண்டா ஆட்டோ வரும். நீ காலைய பார்க்க உனக்கு தொங்குது, எனக்கு தொங்குது, கீழே தொங்குது, மேலே தொங்குது, அங்கேயும் தொங்குது, இங்கேயும் தொங்குது, எங்கேயும் தொங்குது, எல்லாத்தையும் தொங்குது. என்ன பண்ண போறீங்க? யார்? ஆமா, நீனு மரமா என்னது? வெளியில தெரிஞ்சிருச்சான். ஏங்க, என்ன தெரிஞ்சா என்ன? என்னமோ தொங்குது தொங்குதுட்டானே. ஏங்க, முகம் தொங்குதுங்க. மோகமா என்னங்க, நீங்க முயற்சி பண்றீங்க, ஆமா உங்களாலையும் முடியல. முடிச்சேன். இந்த பிள்ளையும் முயற்சி பண்ணுது, ஆமா இந்த பிள்ளைனாலையும் முடியல. சொல்லு. 2 பேர்னாலையும் முடியலையே, ஆமா. அப்ப முடியாத செயலை எதுக்கு முக்கி முக்கி பாக்குறியா? அப்படி கிடையாதுடா. ஒருத்தரால முடியலன்னா இன்னொருத்தர் உதவி பண்ணுவாங்க. நீ எனக்கு முயற்சி பண்ணு, எதுக்கு? நான் உனக்கு